இப்ப நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. நான் இப்ப செஞ்சுட்டு இருக்க கேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக் கேக். நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா, டாக்லாம் ரோட்ல நடமாடக்கூடாது, குழந்தைங்கலாம் புடிச்சு கடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, நோ டாக ஒண்ணும் பண்ணக்கூடாது, டாகும் குழந்தைங்க மாதிரி தான், அதை நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. டாகோட மூஞ்ச பார்த்தாலும் பாவமா இருக்கு, அது இருந்தாலுமே குழந்தைங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுதுங்களே அப்படின்னு சொல்லியும் கஷ்டமா இருக்கு. நான் ஒரு தடவை பாப்பாவை கூட்டிட்டு ரோட்ல நடந்துட்டு இருக்கப்ப ஒருத்தங்க சொன்னாங்க, பாப்பாவை நல்லா கட்டியமா பிடிச்சிட்டு நடந்து போங்க, இங்கெல்லாம் டாக் நிறைய இருக்கு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப தான், அதுக்கு குழந்தைங்க பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிருங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. அன்னையில இருந்தே எனக்கு தனியா பாப்பாவை கூட்டிட்டு போறதுக்கே எனக்கு ஒரு பயமாயிருச்சு. ஆனா எல்லா டாக்ஸுமே கடிக்குமா, எனக்கே ஒரு நிமிஷம் யோசிக்க தோணிருச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம் கூட டாகுக்கு சாப்பாடு வச்சா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தூரம் தூரமா இருந்தெல்லாம் வந்து சாப்பாடு வைப்பாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் எனக்கே தோணுது. இந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் செஞ்ச இந்த டாக் கிராவிட்டி கேக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பாய், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.